வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா, கோதுமை பணியாரம். ஒரு கப்பு மாவு இருந்தால் போதும், சுட சுட சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கோதுமை பணியாரம். இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பத்தை. இதை நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம், கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இது தேங்காயோட அளவு உங்கள் விருப்பம், அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாழைப்பழம், பழுத்த வாழைப்பழம் ஒன்று நான் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு அதை கூடவே வாசனைக்கு 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணிலாம் விடக்கூடாது, அப்படியே கொரனே இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 1 கப்பு கோதுமை மாவு, நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். உங்கள் அளவுக்கு எந்த கப்பில் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதுதான் மெஷர்மெண்ட்டு. அதனால் நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்து கொட்டிட்டு, அது கூட நான் அரைச்ச அந்த வாழைப்பழம், தேங்காய் எல்லா பேஸ்ட்டையும் போட்டு அந்த மாவில் நான் கையிலே நல்லா அதை நீங்கள் பெசரி கொடுத்துருங்க. அது மாவோட ஒன்றோட ஒன்று கலந்துக்கிட்டோம். ஏன்னா அது கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும். அதனால் அதை நீங்கள் கையிலே கலந்து விட்டுருங்க. கையிலே கலந்து விட்டுட்டு, இது தித்திப்புக்கு நீங்கள் என்ன வேணால் பயன்படுத்தலாம். சீனி பயன்படுத்தலாம், கருப்பட்டி பயன்படுத்தலாம், பனவெல்லம் பயன்படுத்தலாம், நாட்டு சர்க்கரை. நான் இப்போ நாட்டு சர்க்கரை தான் பயன்படுத்துகிறேன். அது நம்ம 1 கப்பு மாவு எடுத்திருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விடணும். நான் 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். 1.5 கப்பு தண்ணிக்கு 1/4 கப்புக்கு மேலே நான் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா 1 கப்பு ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம், தித்திப்பு வேணுன்றவங்க. நான் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி 3/4 அளவுக்கு வெல்லத்தை கொட்டி, அது கொஞ்சம் கரைஞ்சதும் நல்லா வடிகட்டி இந்த மாவாக கூட கலந்துக்கோங்க. கலந்து அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போது கட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பாருங்கள். நீங்கள் மொத்தமாக கொட்டிடாதீங்க. ஏன்னா நம்ம வாழைப்பழத்தில் எவ்வளவோ ஈரத்தன்மை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் தண்ணி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிடுங்க. அதை நல்லா கரைச்சிட்டு கேஸில் நீங்கள் பணியார சட்டி அதை வச்சுடுங்க. வச்சுட்டு அதில் நல்லா சுத்தமான நெய் விடுங்க. நெய் விட்டு எல்லா குழியிலையும், இது எண்ணெயிலையும் செய்யலாம், ஆனால் நெய்யில் சேர்ந்தால் ரொம்ப வாசனை சூப்பராக இருக்கும். நம்ம அதிரசம் கூட நெய்யில் சுட்டோமா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரி இது இந்த இதுக்கு நெய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நெய் போடுங்க. நெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஸ்பூனில் எடுத்தும் விடலாம். அப்படி இல்லைன்னா வாட்டப்படலை அப்படின்னா கிளாஸில் ஊற்றி கூட நீங்கள் ஊற்றலாம். அது உங்கள் விருப்பம். உங்களுக்கு எப்படி அது உங்களுக்கு செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வானிலை கொஞ்சம் சூடானதும் நீங்கள் இளந்தீயில் வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாக வச்சுக்காதீங்க. ரொம்ப சிம்மிலேயே அது எரிஞ்சினே வந்ததுன்னா நல்லா மொறுன்னு அழகாக சூப்பராக சுருண்டு வரும் இந்த பணியாரம். இது வெள்ளை பணியாரத்தை விட இந்த பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரிசி மாவில் பண்ணுவோம். இப்போ இந்த கோதுமை மாவில் பண்ணி பாருங்கள், இன்னும் ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி எல்லா குழியிலையும் அதை விட்டுட்டு மேலே வேணும் தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னால் நெய் விடுங்க. இல்லைன்னா அந்த நம்ம ஊற்றின நெய்யே போதும். நல்லா சிம்மிலே வச்சு அது நல்லா சுருண்டு வரட்டும். வந்த உடனே ஒரு முறை திருப்பி கொடுங்க. திருப்பி கொடுத்துட்டு அது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இருந்த உடனே நல்லா அது வெந்து வரும். 2 பக்கமும் வெந்த பிறகு எடுத்து அதை சுட சுட பரிமாறுங்க. இது சூடாகவும் சாப்பிட்லாம், ஆறின பிறகும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காயோட வாசனை, அந்த வாழைப்பழத்தோட ஸ்மெல்லு, ஏலக்காய் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு மாலை நேரத்தில் ஒரு ஸ்நாக் மாதிரி இதை செஞ்சு கொடுங்க. வீட்டிலையே நம்ம ஒரு புதுசாக கொஞ்சம் சின்னதாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வைத்து எளிமையாக ஈஸியாக செய்கிற மாதிரி டிஷ்ஷுங்களை நம்ம கற்றுக்கணும். அதை நம்ம அடிக்கடி நம்ம வீட்டில் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ரொம்ப நல்லது, ஹெல்த்தாகவும் இருக்கும் இது. அதனால் கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.